بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சூரியன் உதயமாகும் நாட்களில் சிறந்த நாளான ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் அவனுடைய ஆலயத்திலே ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அகிலங்களின் அதிபதி, நியாய தீர்ப்பு நாளின் அரசன், எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் உலகிலே தோன்றிய அனைத்து இறை தூதர்களின் மீதும் அவர்களில் இறுதியாக வந்த அகிலத்தாருக்கோர் அருட்கொடை அழகிய முன்மாதிரி நமது தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய உரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆவோடு இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக ஏராளமான பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இந்த அறிவுரைகள் எதற்காக வேண்டி என்று சொன்னால், 51வது அத்தியாயம் 55வது வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான்: வதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரைகளை எடுத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த அறிவுரைகள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லப்படுகின்றது என்றால் அதை நாம கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தந்ததோடு மட்டுமல்லாமல், ஒருத்தர் உண்மையான முஃமினாக இருந்தார் என்றால் அவருக்கு தான் அந்த அறிவுரை பயனளிக்கும் என்ற ஒரு செய்தியும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அடிப்படையில் பல ஜும்ஆக்களை நாம வார வாரம் கேட்கின்றோம். மற்ற பயான்கள் எல்லாம் நமக்கு கடமை கிடையாது. ஜும்மா கடமை, உரையை மௌனமாக கேட்க வேண்டும்,
கூர்ந்து கவனிக்க வேண்டும், எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஜும்மாவிற்கு பிறகும் நம்மிடத்துல மாற்றம் வருகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்படி மாற்றம் வரவில்லை என்றால் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் ஒரு சபதத்தை எடுக்கணும். அறிவுரைகளை கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அதன் அடிப்படையில ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல நம்மிடத்துல குறை இருக்கின்றது என்றால் இந்த அறிவுரைகளின் அடிப்படையில அதை ஆராய்ந்து நான் சீர்திருத்தி கொள்வேன் என்று கேட்கக்கூடிய நானும், கேட்கக்கூடிய நீங்களும், சொல்லக்கூடிய நானும் இந்த சபதத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை முதலாவதாக சொல்லிவிட்டு, இந்த வார ஜுமாவிலே முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடந்த 2024ஆம் ஆண்டு ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய சர்வதேச அறிவியல் ஆய்விதழ் குடும்ப வாழ்க்கை எந்த அளவிற்கு மனிதனுக்கு தேவை என்பதை ஒரு பெரிய அறிக்கையாக வெளியிட்டது. அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்தை இந்த குடும்ப வாழ்க்கை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவனுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கின்றது. அவனிடத்துல நல்ல பாசிட்டிவான உணர்வுகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாக, கவலையை நீக்கக்கூடியதாக, பயத்தை சோகத்தை நீக்கக்கூடியதாக இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது என்று 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த சர்வதேச ஆய்வறிக்கை உலகம் முழுக்க தோராயமான ஒரு ஆய்வை செய்து குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை சொல்லி தந்திருக்கின்றது. இன்றைக்கு நவீன உலகம் இதையெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து சொல்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குடும்ப வாழ்க்கை தொடர்பாக பல இடங்களிலே பேசி இருக்கின்றான். இன்றைக்கு இவர்கள் சொல்வதை போல இறைவன் குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை, தேவையை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். 16வது அத்தியாயம் 80வது வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு நாம் அமைதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வீடுகள் அமைதினா கட்டக்கூடிய கட்டடத்துல ஒன்றும் கிடையாது. கூரை வீடாக இருந்தாலும் சரி, மாடா மாளிகைகளாக இருந்தாலும் சரி, கட்டடத்தினால எந்த அமைதியும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. உண்மையான அமைதி வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய கணவன், நம்முடைய குடும்பம் தான் அமைதியை தரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய வீடுகளில் நாம் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். மேலும் 30வது அத்தியாயம் 21வது வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً, நீங்கள் உங்களுடைய மனைவி இடத்திலே மன நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்கான மனைவியை நாம தேர்வு செய்திருப்பது அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகள்ல ஒன்று. உங்களுக்கும் அவர்களுக்கும் அதன் மூலமாக அன்பையும் கருணையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு வாழ்க்கை துணை நம்முடைய குடும்ப துணையாக இருக்கக்கூடியவர் நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துவதற்குத்தான் இறைவன் படைத்திருப்பதாகவும், அதன் மூலம் உங்களுக்கு மத்தியில கருணையை பாசத்தை எல்லாம் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன், இதனுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது என்று குடும்ப வாழ்க்கையில மனிதனுக்கு மன நிம்மதி இருக்கின்றது, அதுலதான் அமைதி இருக்கின்றது என்று குடும்ப வாழ்க்கையின் அவசியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லித் தந்திருக்கின்றான். இது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு எத்தி வைப்பதற்காக பல நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த நபிமார்கள் தொடர்பாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதும், எந்த நபியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் நாம் மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படி திருமறை குர்ஆன்ல இந்த குடும்ப வாழ்க்கை அதுதான் ஒரு மனிதனுக்கு மன அமைதியை மன நிம்மதியை ஏற்படுத்தி தர உகந்தது என்பதை பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அப்படி அந்த குடும்ப வாழ்க்கை
நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால், மன அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் இஸ்லாம் தான் தீர்வை சொல்லித் தருகின்றார். இஸ்லாம் சொல்லி தந்ததின் அடிப்படையில ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அதுதான் முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். அப்படி கட்டமைத்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் நிம்மதியை நம்மால பார்க்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இன்னைக்கு சமீபமாக பல செய்திகளை நாம கேள்விப்படுகின்றோம். திருமணத்தை தாண்டிய உறவு, திருமணத்தை தாண்டிய உறவின் காரணமாக பெற்ற பிள்ளையே பலி கொடுத்த தாய் அல்லது பெற்ற பிள்ளையே பலி கொடுத்த தந்தை, திருமணத்தை தாண்டிய உறவின் காரணமாக கணவன் மனைவியால் கொலை, மனைவி கணவனால் கொலை. சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக கூட சென்னையில சூட்கேஸ்ல ஒரு தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பிணம் போலீசாரால் கண்டெடுக்கப்படுகின்றது. அவரும் முஸ்லிம், அவருடைய மனைவியும் முஸ்லிம். ஏற்கனவே விவாகரத்து பெற்ற பிறகு இந்த ஆணை மணந்து கொள்கின்றாங்க. ஆனா இந்த ஆணுக்கு பல தவறான பழக்கங்கள் இருந்த காரணத்தினால் பிரச்சனையை தாங்க முடியாமல் அது ஒரு கொலையாக முடிந்தது. இப்படி ஒரு புறம் என்று சொன்னால், தன்னுடைய ஆசைக்காக தேவைக்காக எந்த தவறும் செய்யாத மனைவியோ கணவனையோ கொலை செய்யக்கூடிய வாழ்க்கை துணைகளையும் பார்க்கின்றோம். இப்ப இதுபோல திருமணம் ஆகிய பிறகும் கூட வேறொரு துணையை தேடி செல்வதற்கு, அதை தடுப்பதற்கு என்ன வழி என்பதையும் இஸ்லாம் தான் மிக அழகாக சொல்லி தந்திருக்கின்றார். அதுல ஒரு சில செய்திகளை மட்டும் இன்றைய தினம் நாம அறிந்து கொள்ள இருக்கோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமண வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை கரெக்டா பற்றி பிடித்துட்டோம்னா, இந்த கணவனும் மனைவியும் அதை கரெக்டாக பற்றி பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட, அதை தாண்டி அவர்களால் நிம்மதியாக வாழ முடியும். அதற்கு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை திருமணத்தினுடைய அடித்தளமாக சொல்கின்றார். இங்கே பலர் திருமணம் முடித்திருப்போம், இன்னும் சிலருக்கு திருமணம் ஆவதற்கான பேச்சுக்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். இன்னும் சிலர் திருமண வயதை அடைந்து திருமணம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய திருமணத்தில் ஒரு துஆ ஓதப்படும். பாரக் அல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இதுதான் திருமணத்தில் ஓதப்படக்கூடிய துவா. இந்த ஒரு துவா தான் இருக்கின்றது, சிறப்புமிக்க ஒரு துவா. நம்முடைய திருமணத்தில் ஓதி இருப்பாங்க, நாம பலருடைய திருமணத்தில் ஓதி இருப்போம். பலருடைய திருமண போட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சு அவங்களுக்கு இந்த துவாவை நாம ஸ்டேட்டஸ்ல கேப்ஷன்ல போட்டிருப்போம். அந்த துவாவனுடைய இந்த கருத்து ஆழத்தை சிந்தித்திருப்போமா? பாரக் அல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. ஓ பாரக்க அலைக்க, உங்கள் இருவருக்கும் மீண்டும் பரக்கத் செய்வானாக. வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மிக முக்கியமான வாசகம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கேட்டாச்சு, கடைசி வாசகம் என்ன? உங்கள் இருவரையும் நன்மையான விஷயங்கள்ல ஒன்றிணைப்பானாக. இதுதான் மிக முக்கியம். திருமணத்தினுடைய ஆரம்பமே துவா ஓதும் பொழுதே நன்மையான விஷயங்கள் அல்லாஹ் ஒன்றிணைப்பது. என்ன அர்த்தம்? எது எல்லாம் வாழ்க்கையில நன்மையோ அது கணவன் செய்யும் பொழுது மனைவி சப்போர்ட் பண்ணணும், மனைவி செய்யும் பொழுது கணவன் சப்போர்ட் பண்ணணும். இந்த நன்மையை தாண்டி தீமையை கணவன் செய்யறாருன்னா மனைவி எதிர்க்கணும், தீமையை மனைவி செஞ்சால் கணவன் எதிர்க்கணும். இதுதான் நன்மையில ரெண்டு பேர்த்தை ஒன்றிணைப்பது. இதுக்கு தான் துவாவே. ஆனா இன்னைக்கு பல இஸ்லாமிய திருமணங்கள் எடுத்து பார்த்தோம்னா துவாவுக்கும் திருமணத்துக்குமே சம்பந்தம் இருக்காது. அல்லாஹ் நன்மையில ஒன்றிணைப்பானாக துவாவை நம்ம கேட்டிருப்போம், போர்டுல எல்லாம் துவா ஒட்டி இருப்பாங்க. திருமண நிகழ்வுல பார்த்தோம்னா மணப்பெண்ணுக்கு ஹிஜாப் இருக்காது. தன்னுடைய அலங்காரத்தை கணவனுக்கு மட்டுமே காட்ட வேண்டிய, அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தக்கூடாத அலங்காரத்தை திருமணத்துல எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஆரம்பமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வதை போல ஆரம்பமே துவாவுக்கு மாற்றமாக, மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக திருமணம். அது மட்டுமா? அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் அந்த மணப்பெண்ணை அந்த மணமகனை போட்டோ எடுப்பாங்க. எத்தனை பேர் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்போது சமூக வலைதளங்களில் பரவுகின்றது என்று திருமணத்துல நன்மையில ஒன்றிணைவதற்காக துவாவை கேட்டுட்டு திருமணத்தை இப்படி பண்ணிட்டோம்னா பிரச்சனை தானே. அப்ப ஆரம்பம் திருமணத்தை
நன்மையான திருமணமாக நடத்தணும். பிறகு திருமண வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நன்மையில ஒன்றிணையும். இன்னைக்கு திருமண வாழ்க்கையில எத்துணை துணைகள் நன்மையில ஒன்றிணைகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றான். ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு கணவனுக்கு அருள் புரியட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐக்கல இம்ரஅத்தஹு ஃபஸல்லத் ஃபஇன் அபஸ நதுஹா ஃபி வஜ்ஹிஹல் மா. அவர் இரவு நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி எந்திரிக்கின்றார். பிறகு தன்னுடைய மனைவியை தொழுகைக்காக எழுப்புகின்றார். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, எழுப்புகின்றார். அப்படி மனைவி எந்திரிக்கவில்லை என்று சொன்னால் லேசாக முகத்துல தண்ணீரை தெளித்துட்டு, தண்ணீரை ஊத்திடக்கூடாது, லேசாக தண்ணீரை தெளித்து விட்டு மனைவியை எழுப்பி விடுகின்றார். இப்படி இவர் தொழுகிறார்ல, அந்த மனைவியோடு இந்த கணவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். தொடர்ந்து நபிகளார் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். காமத் மினல் லைலி ஃபஸல்லத் வ ஐக்கலத் ஜௌஜஹா ஃபஇன் அபா நதஹத் ஃபீ வஜ்ஹிஹில் மா. அவள் இரவுல தொழுகைக்காக வேண்டி தஹஜ்ஜுக்காக வேண்டி எந்திரிக்கின்றாள். தன்னுடைய கணவனை எழுப்புகின்றாள். கணவன் எந்திரிக்க மறுத்தான் என்றால் லேசாக தண்ணீரை தெளித்து கணவனை எழுப்பி இப்படி தொழுகிறாங்கல்ல. இப்போது இந்த பெண்மணிக்கு, அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுதுல 1450வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதான் நன்மையில ஒன்றிணைவது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இந்த நன்மையில ஒன்றிணைவது இருக்குமா என்று கேட்டால் பல வீடுகள்ல நம்மால பார்க்கவே முடியாது. அதுதானே உண்மை. மனைவியோடு சேர்ந்து தஹஜ்ஜும் கூட வேண்டாம், ஃபஜருக்கு நான் எந்திரிச்சு தொழுகுவேன், கணவனெல்லாம் எழுப்பி விட மாட்டேன். எழுப்புனா திட்டுவாரு, திட்டுனாலும் பரவாயில்ல எழுப்பணும். அதுக்கு தான் அந்த துவாவையே திருமணத்துல கேட்டாங்க. நான் எந்திரிச்சிருவேன், மனைவியெல்லாம் எழுப்ப முடியாது, இரவுல வேலை செய்து தூங்கி இருப்பாங்க. ஒருவேளை ஃபஜருக்கு கூப்பிட்டு விட்டுட்டானா அவ்வளவுதான், வீட்டில் அன்னைக்கு முழுக்க சண்டை தான். அப்படி ஒரு மனைவி இருந்தாங்க என்று சொன்னால் கடுமையாக ஒரு கணவன் கண்டிக்கும். இது நம்ம இடத்துல இருக்கின்றதா? இன்னைக்கு இது சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கங்கள் வந்த பிறகு கப்புள் கோல்ஸ் என்று சமூக வலைதளங்கள்ல மாற்று மதத்தவர்களை விட்டுறலாம், இஸ்லாமியர்கள் வைக்கிறாங்க. என்ன கப்புள் கோல்ஸ்? ஊரா போய் செல்ஃபி எடுப்பது, எங்கெல்லாம் சாப்பாடு கடை இருக்குதோ அங்க போய் சாப்பிடுவது, எங்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதோ இங்கெல்லாம் போவது என்று இப்படி கப்புள் கோல்ஸ் பண்றாங்களே. உண்மையான இஸ்லாமிய கப்புள் கோல்ஸ் இதுதான். ஒன்றாக தொழுவது, ஒன்றாக அமர்ந்து குர்ஆன் ஓதுவது, ஒன்றாக அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவது, நபிகளாரை பற்றி பேசுவது, திக்ர்ல ஈடுபடுவது, குர்ஆனுடைய தஃப்சீர்களை விளக்கங்களை பகிர்ந்து கொள்வது, ஒன்றாக சேர்ந்து பயான் கேட்பது, பயானுக்காக வேண்டி பிற இடங்களுக்கு செல்வது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இந்த நன்மையான காரியங்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி இறைவன் நிம்மதியை குடும்பத்துல கொடுப்பான்? எப்படி பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும்? மார்க்கம் எங்க இல்லையோ அங்க சைத்தான் வந்துடுவான். சைத்தான் வந்துட்டான பிரிப்பதுதான் வேலையே. கணவன் மனைவி பிரிப்பதுதான் சைத்தானுக்கு உயர்ந்த வேலையே. சைத்தானை பொறுத்தவரை இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். ஒவ்வொரு சைத்தானாக வந்து அவனிடத்துல என்னென்ன தீமை இன்னைக்கு செய்தேன் என்று பட்டியலிடுவான். இப்லீஸ் எதையும் கண்டுக்க மாட்டான். ஒரே ஒரு சைத்தான் சொல்லுவான், அவன் இன்னைக்கு நான் கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்தின, பிரிச்சு விட்டேன், நீதாண்ட பெரிய ஆளுன்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுப்பான். அப்ப நம்முடைய குடும்பத்துல நன்மைகள் இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் ஒருவான் பல பிரிவுக்கு பல பிரச்சனைக்கு அதுதான் காரணமாயிரும். இன்னைக்கு இஸ்லாமிய துணைகள் என்று சொல்லக்கூடியவங்க ஒன்றாக சேர்ந்து சினிமாவுக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சினிமாவில் என்ன காட்டுறாங்க? அந்நியான் ஆடுவதை நம்முடைய மனைவி பார்க்கிறாங்க. அந்நிய பெண்ணு அரைகுறை ஆடையோடு ஆடுவதை நம்முடைய கணவன் பார்க்கிறார். எந்த வெக்கமும் ரெண்டு பேத்தும் கிடையாது. எப்படி குடும்பம் உருப்படும்? எப்படி பிள்ளைகளை சரியான முறையை வளர்க்க முடியும்? ஒன்றாக அமர்ந்து புது பாடல் வந்துச்சுன்னா ஒன்றாக அமர்ந்து கேட்பது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எதுவெல்லாம் தவறு என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றதோ அதையெல்லாம் இதுதான் துணைகளுக்கான செயல் என்று இன்னைக்கு இஸ்லாமிய துணைகள் இதை செய்வார்கள் என்று சொன்னால் மிகுந்த கவனத்தோடு இருக்கும். அப்போ நம்முடைய திருமண வாழ்க்கை திருமணத்தில் துவா செஞ்சதை போல திருமணத்தையும் நன்மையான முறையில் நடத்தணும். நன்மையான காரியங்கள் ஒன்றிணையணும். அது என்ன இபாதத்தாக இருந்தாலும் சரி. தீமையை கண்டா கணவன்கிட்ட கண்டா மனைவி தடுக்கணும், மனைவிட்ட கண்டா கணவன் தடுக்கணும். இது மிக முக்கியமான அடிப்படை. இப்படி இருந்தாதான் முன்மாதிரி முஸ்லிம் குடும்பமாக வர முடியும். இதற்கு பிறகு
இந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சோதனைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். கணவனுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது மனைவி உறுதுணையாக இருக்கணும், மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது கணவன் உறுதுணையாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது ரெண்டு பேரும் அமர்ந்து அதை எப்படி சரி செய்வது என்று பார்க்கணும். இதற்கெல்லாம் இஸ்லாம் அழகான வழியை காட்டி இருக்கின்றது. திருமணத்தை தாண்டிய உறவுகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு எப்படியெல்லாம் ஒரு கணவனுடைய கடமைகள் இருக்க வேண்டும், மனைவியுடைய கடமைகள் இருக்க வேண்டும், ஏராளமான செய்திகளை சொல்லி தந்திருக்கின்றது. சில செய்திகளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். ஆரம்பமாக கணவனை பொறுத்தவரை ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். மிகுந்த கவனத்தோடு இந்த வார்த்தையை கையாளும். நிர்வகித்தல் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் ஆண்கள் தான் அதிகாரம் பண்ணணும். அதிகாரம்னா போட்டு அடிப்பதோ அவங்களை திட்டி தீர்ப்பதோ துரத்தி விடுவதோ இதெல்லாம் கிடையாது. மார்க்கத்துக்கு உட்பட்டு எது அதிகாரமோ அதை செய்யணும். அன்னைக்கு பல வீடுகள் அப்படி இல்லை, மனைவி தான் கணவனை ஆட்டி படைக்கிறாங்க. அதுவே முசீபத்து தான். பல குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னா மனைவி அதிகாரத்தை கையில் எடுப்பது தான் காரணம். அது கணவன் விடக்கூடாது. மார்க்கத்துக்கு உட்பட்டு மனைவியை கணவன் தான் அதிகாரம் செய்யணும். இது ஒன்று. அந்த கணவன் அந்த அதிகாரத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களுடைய மனைவி இடத்துல யார் நற்குணத்தால் சிறந்தவரோ அவர்தான் உங்களில சிறந்தவர். இன்னைக்கு ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கியிருப்பார், அவரா தங்கமான ஆளு, எல்லாத்தையும் பார்த்தா பேசுவாரு, அப்படி பழகுவார், நோய் நலம் விசாரிப்பார், பிரச்சனை என்றால் நம்மிடத்துல வருவார், நமக்காக துணை நிற்பார், எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே செய்வார். வீட்டில் போன மனைவி இடத்துல எரிஞ்செறிஞ்சு விழுவார். மனைவி வீட்டை போய் கேட்டோம்னா இவருடைய கேரக்டர் ரொம்ப மோசம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கணவன் இப்படி இருக்கக்கூடாது. உங்களில் சிறந்தவர், உங்களுடைய யார் நற்குணத்தால் சிறந்தவரோ அவர்தான், மனைவி இடத்துல யார் நற்குணத்தால் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபிகளார் சொல்லி தந்துட்டு நான் என்னுடைய குடும்பத்துல சிறந்தவர் என்பதையும் ரசூலுல்லாஹ் பறைசாற்றுகின்றாங்க. நபிகளாருடைய மனைவிமார்களுடைய ஒரு செய்தியிடம் கூட நபிகளாரை பற்றி அவங்களுடைய கேரக்டரை பற்றி தப்பாக சொன்ன ஒரு செய்தி கூட பார்க்க முடியாது. நீதமாக நடந்திருக்கின்றார்கள், மனைவிக்கு பணிவிடை செய்திருக்கின்றார்கள், வேலை செய்து கொடுத்திருக்கின்றார்கள், பாசத்தோடு நேசத்தோடு நடந்திருக்கின்றார்கள், புரிந்து நடந்திருக்கின்றார்கள். இறைவனுடைய கட்டளையின்படி நபிகளார் பல திருமணங்களை செய்தாலும் எல்லா மனைவியிடத்திலும் நீதத்தோடு நடந்திருக்கின்றார்கள் என்று செய்திகளை பார்க்கிறோம்னா இன்னைக்கு கட்டியது ஒரு மனைவி தான், அந்த மனைவியிடத்தில் எப்படி நடக்கின்றோம்? இன்னைக்கு பல பேர் போனு தான் கதின்னு இருக்கிறாங்க. போன் நோண்டிட்டு இருக்கும் பொழுது மனைவி வந்து பேசினா இவர் கத்துவார், டென்ஷன் ஆயிடுவார். அந்த அம்மா சொல்லும், என்ன கட்டுவதற்கு ஒரு போனை கட்டி இருக்கலாம், அப்படி போன்லயே தான் இருக்காரு. வீட்டுக்கு வந்தா இடத்துல பாசத்தோடு பேசுவதில்லை, நேசத்தோடு பேசுவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியின் வாயில ஒரு கவல உணவை ஊட்டுவதை கூட தர்மம் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களே. இத்தனை ஆண்களிடத்துல இந்த பண்பு இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்க வாய் வைத்து குடித்தார்களோ அங்க நபிகளாரும் வாய் வைத்து குடிப்பார்கள் என்று செய்திகளை பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது கோபமாக இருக்கிறாங்க, எப்போது நார்மலாக இருக்கிறாங்க, நபிகளார் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அழகாக சொன்னார்கள், ஆயிஷாவே நீ எப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவன் மீது ஆணையாக என்று சொல்கின்றீர்களோ அப்போது நீங்கள் என் மீது கோபமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். எப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைவனின் மீது ஆணையாக என்று சொல்கின்றீர்களோ அப்போது நீங்க நார்மலாக இருக்கின்றீங்க என்று அர்த்தம். புரிந்து வைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாங்க என்று சொன்னால் தூங்கும் பொழுது ஒருபோது நபிகளார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கடமையான தொழுகையை தவிர. இன்னைக்கு கடமையான தொழுகை கூப்பிடும் போலே மற்ற எல்லா நேரத்திலும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆண்கள் தான் இருக்கக்கூடியதை பாருங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி இடத்துல பாசத்தோடு நல்ல கேரக்டரோடு நடந்து கொள்ளணும். மிக முக்கியமாக நபிகளார் சொன்னார்கள், நீ உண்ணும் பொழுது அதே போன்றதை அவளுக்கு உண்ணக்கொடு, நீ உடுத்தும் பொழுது அவளுக்கும் உடையெடுத்து கொடு, அவளை நீ பொதுவெளியில ஒருபோதும் திட்டிராத, ஒருபோதும் அடிச்சிடாத. மிகுந்த வார்த்தைகளை கவனத்தோடு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பல குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு பிற துணையை, திருமணத்தை தாண்டி உறவை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனைவியை கண்டுக்காம இருப்பதுதான், பாசத்தை காட்டாம இருப்பதுதான். ரோட்ல வச்சு அடிக்கக்கூடிய இஸ்லாமிய கணவன்மார்களை பார்க்க முடியும். ஏதாச்சும் பிரச்சனையா வீட்டுக்கு வந்து 4 செவத்துக்குள்ள பேசணும். இதுதான் கணவன் மனைவி உறவு.
நம்முடைய தாய் முன்னாடியோ, நம்முடைய தங்கை முன்னாடியோ, அக்கா முன்னாடியோ, யாரு முன்னாடி எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. அவங்க மனைவியை பற்றி குற்றம் சாட்டினாலும் கூட அப்படியான்னு கேட்டுட்டு ஒண்ணு உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வரும், இல்லை தனியா கூப்பிட்டு தான் பேசணும். இதுதான் அழகு. ரசூல் அழகாக சொன்னாங்க. அடிப்பதாக இருந்தாலும் கூட அடிக்க கூடாது. அதுவும் ஏதாச்சும் பாரதூரமான காரியத்தை செஞ்சா லேசா அடிப்பதற்கு வேணா மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. திட்டுவதாக இருந்தாலும் கூட தனிமையில் தான் திட்டணும். இது கணவனுடைய கடமையாக நபிகளார் சொல்லி தருகின்றார்கள் என்று சொன்னால், இந்த கடமையை ஒவ்வொரு கணவனும் சரியாக நிறைவேற்றிட்டோம்னா மனைவி நம்மோடு பாசத்தோடு இருப்பாங்க. ஏராளமான செய்தி இருக்கின்றது, நேரம் இல்லை. அதே போல மனைவிமார்கள் தங்களுடைய கணவனிடத்தில் எப்படி இருக்கணும்? நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகம் முழுக்கவும் பயனளிக்கக்கூடிய செல்வங்கள் தான். அதுல மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா? இம்ராத்து சாலிஹா, சாலிஹான மனைவி, நல்ல மனைவி. நல்ல மனைவிக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், கணவன் அவளை பார்த்தான் என்று சொன்னால் அந்த கணவனை அவள் மகிழ்விப்பாள். கணவனுடைய பொருளாதாரத்தை அவன் இல்லாத நேரத்தில் பாதுகாப்பாள். கணவன் கட்டளையிட்டான் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் இருக்கும் என்று கட்டுப்படுவாள். கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய கர்ப்பை பேணி பாதுகாத்துக் கொள்வாள். இது நல்ல மனைவிக்கான இலக்கணம்னு நபிகளார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உபதேசமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு மனைவிமார்களிடத்தில் இருக்கின்றதா? கணவன் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. நமக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் கணவனை அவன் நம்மை பார்க்கும் பொழுது மகிழ்விக்கின்றோமா? இருக்குதா? ஹதீஜா அம்மையார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அந்த பயத்துல, ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் என்று நடுங்கிக் கொண்டே வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்து என்னை போர்த்துங்கள்னு சொல்றாங்க. ஹதீஜா அம்மையார் உடனே என்ன பிரச்சனை, என்ன ஏது, எதையும் கேட்கல, போர்த்துங்கள்னு சொல்லி பொருத்திட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கணவன்மார் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வருவாங்க. தலைவலியா இருக்குது, ஒரு காஃபி போட்டு தாங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா போதும். என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கடைசியில் 2 பேத்துக்குள்ள சந்தேகம். அந்த சூழ்நிலையை அறிந்து ஒரு மனைவி ஒரு கணவனை அணுகணும், ஒரு கணவனும் ஒரு மனைவி அணுக வேண்டும். அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க. கணவன் அவளை பார்க்கும் பொழுது அந்த பெண் அந்த கணவனை மகிழ்விப்பாள், அவனுக்கு கட்டுப்படுவாள். அந்த கட்டுப்படுதல் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால் நபிகளார் சொன்னார்கள், யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சஜிதா செய்யணும். ஒருவேளை அப்படி சஜிதா செய்வதாக இருந்தால் ஒரு மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அளவிற்கு கட்டுப்படணும். மார்க்கத்துக்கு உட்பட்டு கணவன் நடந்தாருன்னா சொன்னார்னா மீறுதலே கிடையாது, கட்டுப்பட்டு ஆகணும். இப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கை இது போலத்தான் இருக்கின்றதா? இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. நேரமின்மையின் காரணமாக சில செய்திகளை சொல்லி தந்திருக்கின்றோம். இப்படி இருந்தால் முன்மாதிரி முஸ்லிம் குடும்பமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போல வீடுகளில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், பாசமும் நேசமும் கருணையும் இருக்கும். இப்படி இல்லை என்று சொன்னால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இறுதியில் பிரிவுக்கும் இது போன்ற சூழல்கள் தான் காரணம். இஸ்லாமிய மார்க்கம் கணவன் மனைவி சிறப்பாக வாழ்வதற்கு இப்படி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில துணைகளாக இருக்கக்கூடியவங்க, இனி திருமணம் ஆக போகக்கூடியவர்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முதலாவது